உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 1500 நடக்குது. 1500 வயசுல எங்க ரிட்டையர்மென்ட் ஆனீங்க? 1800 தான் ரிட்டையர்மென்ட். 3 வருஷம் சர்வீஸ் போச்சு. அத பார்த்தா புள்ள கல்யாணத்தை பார்க்கணும்ல, அதான் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? இப்பதாங்க ஆடி வந்து 600. 600 வயசா? ஆமா. அது கல்யாணம் பண்ற வயசா? மாப்பிள்ளை கிடைச்சாச்சா? இல்லங்க, அவள அவசரப்பட்டு மாப்பிள்ளை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கல்யாணம்ங்கிறது 10,000 காலத்து பயிர் இல்லீங்களா? ஆமாங்க. அதை நம்ம யோசிச்சா முடிவெடுக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க நம்ம இனத்திலேயே ஒரு நல்ல பயலா பாருங்க. ஒரு 700 800 வயசு இருந்தா கூட பரவாயில்லைங்க. சின்ன பயலா பாருங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? அதாவது நான் வந்து இந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். நீங்க அப்பவே சேர்த்து வச்சிருக்கலாம். மாசம் 1000 ரூபாய் ஒரு 1000 வருஷம் கட்டினீங்கன்னா ஒரு பாலிசி இருக்கு, ஜீவன் மாரத்தான். ஓஹோ, அது கட்டினீங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை பண்ணி ஜாம் ஜாம் நடத்திருக்காம்ல. ஆடாடா, எங்கங்க நமக்கு அந்த காலத்துல அந்த அறிவுலாம் இல்லாம போச்சேங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. இப்ப ஒரு பாலிசி இருக்கு. இருக்கா? மாசம் 300 ரூபான்னு 300 வருஷம் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை மணி பேக் வந்துட்டே இருக்கும். வெறும் 300 வருஷம் கட்டினா போதுமா? ஆமா, அந்த பாலிசி பேர் என்ன? ஜீவன் போகத்தான். ஓஹோ, ஜீவன் போகத்தான். போகும்போது காசு